அரசு தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் வந்து குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வேணாலும் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய இந்த வார வீடியோஸில் வந்து மெயினாக குரூப் 2 இன்டர்வியூ அண்ட் கவுன்சிலிங் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 இன்டர்வியூக்கு மெயினாக நம்ம வந்து என்ன படிக்கணும், நான் எந்த வருஷம் குரூப் 2 இன்டர்வியூ போனேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதே மாதிரி என்கிட்ட வந்து குரூப் 2 இன்டர்வியூ என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய குரூப் 2 ஜேர்னியை சிம்பிளாக சொல்லிடுறேன். 2015 ஆகஸ்ட் மந்த்னு நினைக்கிறேன், அப்போ வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்தது. அது என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு. அது கிளியர் பண்ண பிறகு 2016 ஆகஸ்ட்டில் வந்து அகைன் மெயின்ஸ் எக்ஸாம் வந்தது. அந்த மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண பிறகு 2018 பிப்ரவரியில் வந்து இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ அப்போலாம் வந்து இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் செப்பரேட் எக்ஸாம்ஸ் இல்லைங்களா. இப்போ தான் வந்து இந்த வருஷம் தான் வந்து குரூப் 2 அண்ட் 2Aக்கு ஒரே எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போலாம் செப்பரேட் எக்ஸாம்ஸு. ஸோ அப்போ வந்து குரூப் 2 போஸ்ட்டுக்கு வந்து 1400 வேகன்சி தான் இருந்தது. ஸோ அந்த வேகன்சிக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 3000 பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்துருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சு 2018 செப்டம்பரில் தான் நான் வந்து குரூப் 2 சர்வீஸ் ஜாயின் பண்ணேன். நான் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணேன், அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து சப்போஸ் குரூப் 2 நீங்கள் அடுத்து குரூப் 2 கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நேராக விஷயத்துக்கு போய்டுவோம். இப்போ வந்து குரூப் 2ல் எனக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க இன்டர்வியூவில் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து குரூப் 2 இன்டர்வியூ அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பேசிக்காக பார்த்துருவோம். முதல் விஷயம் வந்து நம்மளுடைய நேம். நம்மளுடைய பேர் என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அந்த நேமில் வந்து யாராவது தலைவர்கள் லீடர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்துக்கணும், அவங்கள பற்றி படிச்சுக்கணும். நம்மளுடைய ஸ்கூல் நேம் என்ன, நம்ம காலேஜ் நேம் என்ன. சப்போஸ் இப்போ நம்ம காலேஜ் நேம் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து விவேகானந்தா காலேஜ் அப்படின்னா விவேகானந்தரை பற்றி கேட்பாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பெயர்கள் பற்றி நல்லா படிச்சுக்கணும். நம்மளுடைய பேர், நம்மளுடைய ஸ்கூல் நேம், நம்மளுடைய காலேஜ் நேம், இதை பற்றிலாம் நம்ம கரெக்டாக படிச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நம்மளுடைய சொந்த மாவட்டம் பற்றி நமக்கு எல்லாமே தெரியணும். A to Z நம்ம அதை படிச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்த முக்கியமான தலைவர்கள், அங்கே இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்ன, அங்கே இருக்கிற முக்கியமான கோயில்கள் என்னென்ன, அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மொத்தம் எவ்வளோ தாலுக்ஸ் இருக்குது, எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ முனிசிபாலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பஞ்சாயத்து யூனியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக படிச்சுக்கணும். இதுக்கு நம்ம வந்து எங்கே ரெஃபர் பண்ணலாம், ஒரு இடத்துல நமக்கு எல்லாம் கிடைக்கணும், எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்குவோம். சேலம் டிஸ்ட்ரிக்ட்னா நீங்கள் சேலம்.nic.in அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், சேலம் பற்றின எல்லாமே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் டைப் பண்ணி .nic.in அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த NIC அப்படின்ற வெப்சைட் வந்து கவர்மெண்ட் வெப்சைட் தான். ஸோ கவர்மெண்ட் தர டேட்டா மட்டும் தான் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி நீங்கள் படிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான வெப்சைட். இதுதான் அந்த சேலம்.nic.in அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு .nic.in அப்படின்றத போட்டு நீங்கள் வந்து தேடி எடுத்துக்கலாம். ரெண்டாவது விக்கிபீடியாலே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதுவே வந்து உங்களுக்கு இனஃபாக இருக்கும் டேட்டாஸ் வந்து. அதே மாதிரி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் பற்றி கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் பற்றியே நம்ம தப்பான பதில் சொல்லும்போது அது அவங்களுக்கு ஒரு தப்பான இம்ப்ரெஷன் ஆரம்பத்திலேயே க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி A to Z நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. அதை பற்றி கேள்விகள் வரும்போது கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் பற்றி நம்ம முழுசாக தரவாக படித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெயினாக என்ன படிக்கணும் அப்படின்னா, குரூப் 2 மெயின்ஸ்லேயும் ப்ரிலிம்ஸ்லேயும் நம்ம படித்த முக்கியமான டாபிக்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும் அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக படித்தா போதும். அதேமாதிரி ரொம்ப கம்மி டைமில் படிச்சுக்கோங்க, ரொம்ப அதிகம் டைம் கொடுக்காதீங்க. இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு நிர்வாகம் அப்படின்ற டாபிக் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதில் வந்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அது ரொம்ப முக்கியமானது. இன்டர்வியூ ஆங்கிளில் பேசிக்காக என்ன கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் வந்து படித்தா போதுமானது. அதுலேயும் முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னுடைய ஆங்கிள் நான் சொல்லணும் அப்படின்னா, லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது இல்லைங்களா, கார்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டிஸ் இருக்குது, பஞ்சாயத்ஸ் இருக்குது, இதை பற்றியெல்லாம் பேசிக்காக படிச்சுக்கோங்க.
ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் சரி ப்ரிலிம்ஸ்லேயும் சரி சயின்ஸ் இருந்திருக்கு. ஸோ சயின்ஸில் வந்து ரொம்ப பேசிக்காக நீங்கள் ப்ரஷ்அப் பண்ணிங்கன்னா போதும். முக்கியமான லாஸ் என்ன, விதிகள் என்னென்ன இருக்குது, பிரின்சிபல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத சும்மா அந்த 6 to 20 அந்த 10th புக்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 6வது முதல் 10வது வகுப்பு வரை உள்ள புக்கை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் பேசிக்கான லாஸு பேசிக்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி வந்து இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க, மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அதுவும் வந்து நீங்கள் பேசிக்கான ஆர்டிகல்ஸு, முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, முக்கியமாக தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஒன் டைம் திருப்பி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேசிக்காக படித்தா போதும், ரொம்ப டீப்பாக இறங்கி படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொன்ன உடனே நமக்கு டவுட் வர்றது என்ன அப்படின்னா, நம்ம எத்தனை மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் நம்ம படிக்கணும் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வரும். ஜென்ரலாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 1 இயர்க்கானதை படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்டர்வியூக்கு வந்து நமக்கு அவ்வளோ படிக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டு 2 to 3 மந்த்ஸ், கடைசி 2 அல்லது 3 மாதங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் நல்லா படித்தாலே போதும். இது வந்து 2 மாதம் 3 மாதம் போதுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக போதும். ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து 3 இன்டர்வியூ போயிருக்கேன் டிஎன்பிஎஸ்சிலேயே. ஒன்று வந்து குரூப் 2க்கு ஒரு இன்டர்வியூ போயிருக்கேன், குரூப் 1க்கு 2 இன்டர்வியூ போயிருக்கேன். எதுலேயுமே வந்து லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க கேட்டதே கிடையாது. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து லாஸ்ட்டு 2 to 3 மந்த்ஸ் தரவாக படிச்சுட்டு போங்க, அதுவே போதும். ஓகே, இப்போது அந்த 2 to 3 மந்த்ஸ்லேயும் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷ்னல் லெவல் தான். மாநிலம் மற்றும் நாடு, இது ரெண்டும் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். இதை பற்றி ஃபுல்லாக படிச்சிருங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசிக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ரொம்ப டீப்பாக இறங்க தேவையில்ல. உதாரணத்துக்கு அப்போது 2017-18 வந்து ரொம்ப ஹாட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பிரெக்சிட், அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ பிரெக்சிட்னா என்ன அப்படின்னு தான் பேசிக்காக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசிக்காக படிச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப டீப்பாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் போக தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவலில் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து லேட்டஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப தரவாக இருக்கணும், தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா உதாரணத்துக்கு இந்த வாரம் வந்து ஹாட் டாபிக் வந்து தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு ஒன்று நடந்தது சென்னையில். ஸோ இதை பற்றின கேள்விகள் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கோ அது நம்ம கரெக்டாக அப்டேட்டடாக இருக்கணும். இப்போ ரீசெண்டாக நடந்த அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் நடந்த விஷயங்கள், அவார்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து கடைசி 3 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போகும்போது அந்த நீங்கள் இன்டர்வியூ போவீங்க இல்லைங்களா, அந்த டே கரண்ட் அஃபேர்ஸு மறந்து விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் காலையில் இன்டர்வியூ போகிற அன்னைக்கும் வந்து காலையில் வந்து நியூஸ் பேப்பரை வந்து நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும், ரொம்ப முக்கியம் அது. சப்போஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா த ஹிந்து படிங்க, தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து தினமணி அல்லது தமிழ் ஹிந்து படிச்சுட்டு போங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அந்த இன்டர்வியூ பேனல் இருப்பாங்க இல்லைங்களா, இன்டர்வியூ பேனல் இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் வந்து சில பேர் வந்து அந்த இன்டர்வியூ அந்த அன்னைக்கான அந்த இன்டர்வியூ என்றைக்கு நடக்குதோ அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஹிந்துவில் பார்த்துட்டு வருவாங்க, இல்லை வந்து தமிழ் பேப்பர் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அதை கூட அவங்க ஃபோக்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் லாஸ்ட் 3 மந்த்தோடைய கரண்ட் அஃபேரை வந்து நல்லா படிச்சுட்டு இன்டர்வியூ போகிற அன்னைக்கு நீங்கள் பேப்பர் பார்க்காம போயிடாதீங்க, அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக கூட உங்களுக்கு இதாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூ போகிற டேட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டிகிரி, நம்ம வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கோமோ அந்த டிகிரியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசிக்காக படிச்சுட்டு போயிடுங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த இன்டர்வியூ பேனலில் இருக்கக்கூடிய மெம்பர் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க சப்போஸ் உங்கள் டிகிரி முடித்தவங்களாக இருக்கலாம், இல்லை அந்த ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு சில நாலேஜ் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க அதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய டிகிரி பற்றி பேசிக்காக படிச்சிருங்க, இது முக்கியம். அடுத்தது இப்போ பார்த்தோன்னா 6th பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து நமக்கு ஒரே எக்ஸாம் இல்லைங்களா, காமன் எக்ஸாம் ஃபார் போத் குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இதில் இன்டர்வியூ போஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க, ஃபைனல் வேகன்சி. அதே மாதிரி அந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்ன, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, அதுவும் கூட கேட்பாங்க. அதே மாதிரி ஏன் அந்த குறிப்பிட்ட போஸ்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான காரணத்தையுமே வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. நம்மளுடைய வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது, அதில் வந்து நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் என்ன, நம்ம வந்து எந்த ஜாபை சூஸ் பண்ண போகிறோம், ஏன் சூஸ் பண்ணுறோம் அந்த ஜாப் அப்படின்றத சிம்பிளாக பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் வேறு என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட், நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க,
அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன, அவங்க என்னென்ன ஜாபில் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்த்து எழுதி வச்சுக்கணும். இதுவும் வந்து கேட்பாங்க. அதேமாதிரி நம்மளுடைய ஹாபீஸ் என்ன அப்படின்றதும் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்ட கொஷின் இது. உங்களுடைய ஹாபி என்ன அப்படின்றத வந்து த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஷின் இது. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்து நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்றதும் நம்ம வந்து இதுக்கும் நம்ம ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதுவும் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்ட கேள்வி தான். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம வந்து சப்போஸ் இப்போ கரண்ட்டாக ஒரு ஜாபில் இருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம எந்த ஜாபில் இருக்கோமோ அந்த ஜாப் பற்றி நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம வந்து கவர்மெண்ட்டில் இருக்கோம்னா எந்த டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது நம்மளோட ரோல் என்ன, நம்ம எந்த போஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். சப்போஸ் நம்ம ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் வந்து நம்மளுடைய ரோல் பற்றின நம்மளுடைய டீட்டெயில் ஒரு ஆன்சர் நம்மகிட்ட இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா வந்து, சப்போஸ் ப்ரைவேட் ஜாபில் இருக்கும் அப்படின்னா ஏன் ப்ரைவேட்லேருந்து நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறோம், உங்களுக்கு ஏன் கவர்மெண்ட் ஜாப் பிடிக்குது அப்படின்ற கொஷினை வந்து நிறைய பேர்கிட்ட கேட்ட கொஷின் தான் இது. ஸோ இதுக்கும் நம்மக்கிட்ட ஆன்சர் வந்து ஒரு கன்வின்சிங் ஆன்சர் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம வந்து ஏன் வரோம், அங்கேருந்து ஏன் நம்ம ப்ரைவேட்டு கவர்மெண்ட் நம்ம ஏன் வரோம் அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஆன்சர் இருக்கணும். ஸோ அது முக்கியம். அடுத்தது கடைசியாக வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றியும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். டிஎன்பிஎஸ்சி வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, அதோடைய வரலாறு என்ன, ஏன்னா இந்தியாவிலேயே வந்து மிக பழமையான தேர்வாணையம் வந்து டிஎன்பிஎஸ்சி இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய வரலாறு பற்றியும் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம் இன்டர்வியூவில். ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே போன உடனே வந்து என்கிட்ட கேட்ட இது என்னென்னா வந்து கொஷின் என்ன அப்படின்னா வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். ஸோ என்னை பற்றி அவங்க வந்து சொல்ல சொன்னாங்க. நான் வந்து ஒரு 1 மினிட் டைம் எடுத்து நான் சொன்னேன். என்னை பற்றி நான் என்ன படிச்சிருக்கேன், நான் எந்த ஊர், அப்பா அம்மா யார், என்ன எல்லாமே நான் சொன்னேன். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். அடுத்து அவங்க கேட்டது என்னென்னு பார்த்தோன்னா வந்து என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, மெயினாக என்னுடைய ஃபேமிலி ஆக்குபேஷன், என்னுடைய ஃபேமிலியோட முக்கியமான தொழில் என்னென்னு கேட்டாங்க. நான் வந்து விவசாயம்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து என்னுடைய முக்கியமாக வந்து எங்கள் கிட்டே இருக்கிற மொத்த லேண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. அதில் வந்து என்னென்ன பயிர்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் வந்து அடுத்த கொஷின்னு. இது இல்லாமல் வந்து என்ன கேட்டாங்கன்னா காலேஜ் நேம் பற்றி கேட்டாங்க. நான் என்னுடைய காலேஜ் நேம் வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து அந்த நேம் வச்சு ஓகே குமரகுருபரர்னால் யார், அவர் இயற்றிய நூல்களில் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட முன்னே சொன்ன மாதிரி வந்து இந்த ஸ்கூல் நேம், காலேஜ் நேம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது ஏதாவது ஒரு பெரிய லீடர் நேம்லேயோ இல்லை ஒரு ஆத்தர் நேம்லேயோ இருக்குது அப்படின்னா வந்து அவங்க எழுதின புக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய சொந்த மாவட்டம் பற்றி ஒரு 2-3 கேள்விகள் கேட்டாங்க. அதில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்க ஒன்று என்ன அப்படின்னா வந்து நான் சேலம் மாவட்டம் அப்படின்றனால மேட்டூர் டேம் வந்து எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ உங்களுடைய சொந்த மாவட்டம் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க, நான் முன்னே சொன்ன மாதிரி. அதே மாதிரி அடுத்து என்கிட்ட கேட்ட இது என்னென்னு பார்த்தோன்னா வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. ஒரு 4-5 கொஷின் கேட்டாங்க. ஸோ என்கிட்ட கேட்ட மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த லோக்கல் பாடிஸ் பற்றி தான் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஊர் என்ன, அது வந்து எந்த முனிசிபாலிட்டி கீழே வருது, அந்த முனிசிபாலிட்டி வந்து கிரேட் 1 அல்லது கிரேட் 2 முனிசிபாலிட்டியா, நம்ம வந்து ஒரு முனிசிபாலிட்டி வந்து கிரேட் 1 அல்லது கிரேட் 2 அப்படின்னு எப்படி வந்து நம்ம தரம் பிரிக்க முடியும், எந்த க்ரைட்டீரியாஸ் வச்சு நம்ம பிரிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்டாங்க. அதே மாதிரி லோக்கல் பாடிஸ் பார்த்தினா ஆர்டிக்கல் இல்லைங்களா, சரத்து வந்து கேட்டாங்க. ஆர்டிக்கல் 243 இல்லைங்களா, நம்ம வந்து படிச்சிருப்போம், ப்ரிலிம்ஸ்லையும் படிச்சிருப்போம், மெயின்ஸ்லையும் நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான புக்கில் உள்ள விஷயங்களும் கேட்டாங்க, ப்ளஸ் ப்ராக்டிக்கலாகவும் வந்து அவங்க வந்து கலந்து கேட்டாங்க. ஸோ இதான் வந்து மெயினாக வந்து லோக்கல் பாடிஸ் பற்றி அவங்க கேட்ட கொஷின்ஸ் இது தான். அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து அவங்க எந்த ஃபீல்டில் கேட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கேட்டாங்க. மெயினாக வந்து அந்த பேனல் மெம்பர் ஒருத்தர் கையில் ஒரு ஷீட் இருந்தது, அவர் அதை வச்சு ஒரு 4-5 கொஷின் வந்து கேட்டார், வந்து வரிசையாக கேட்டார். மெயினாக வந்து ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் இருந்தது. அதில் ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார், அதாவது இந்தியாவுடைய தலைமை நீதிபதி யார், அந்த மாதிரி தான் வந்து சில கொஷின்ஸ் இருந்தது. ஸோ கரண்ட் அஃபேர் கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாக பார்த்தோன்னா குரூப் 2 இன்டர்வியூ வந்து மினிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. என்னோடய இன்டர்வியூ பார்த்தோன்னா வந்து 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு ஆவரேஜாக. அதே மாதிரி அவங்க கேட்ட கொஷின்ஸும் வந்து என்கிட்ட கேட்ட கொஷின்ஸும் வந்து ஓரளவுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது எல்லா கொஷின்ஸுமே. ஸோ நானும் வந்து மேக்ஸிமம் எல்லா கொஷினும் ஆன்சர் பண்ணிட்டேன். அண்ட் பேனலும் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 2 பேர் இருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட அப்ரோச்சும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது, ரொம்ப கார்டியலாக இருந்தது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நமக்கும் வந்து எந்த பயமும் இல்லாமல் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்தது.
இந்த வீடியோ வந்து குரூப் 2 படிக்கிறவங்களுக்கும் குரூப் 2 இன்டர்வியூ போகிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய டைம் கொடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஜெய் ஹிந்த்.